அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கமுங்க. இங்கே பல்லவனோட வண்டி தனி ட்ராக்ல போயிட்டுருக்கு. அது ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது. இப்போ தான் காமா போட்டிருக்காங்க. இனி போக போக காதல் வானில் சிறகடிச்சு பறப்பாங்க. நமக்கு ஒரு அற்புதமான காதல் காட்சிகள்லாம் நிறைய இருக்கத்தான் போகுது. பாண்டியனோட வானதியோட காதல் கதை அதாவது கல்யாணத்து லெவலுக்கு வந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க வரணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சேரன் அவர் தான் பாவங்க. எப்போ நடக்க போகுது, இப்போவா அப்போவா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்போ எல்லாம் நல்லபடியாக ஆயிடுச்சா? கோயிலுக்கும் போயிடுறாங்க, பொங்கலை கொண்டாடிடுறாங்க, பண்டிகை வச்சு பண்டிகை அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சேரனும் வேலைக்கு போயிடுறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்காரு, பில்டிங்கில் தாங்க வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஓடி வர்றாங்க. பார்த்தா யார் ஓடி வர்றதுங்கில்ல, சந்தா தாங்க ஓடி வர்றாங்க. அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு ஓடி வரையில பார்த்தா அனீஸு உன் தங்கச்சி யாரோ விரட்டிட்டு வராங்க அப்படிங்கிற கரெக்டாக. ஐயோ பையா அவங்க தான் வர்றாங்க, நான் சொன்னேன்ல மாமா பசங்க அவங்க தான் வராங்க, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற சந்தா ஓடி வருது. பையா பையா அப்படின்னு வர, அம்மா நீ இங்கிட்டு போ அப்படின்ட்டு சேரன் இருக்க இடத்துக்கு அனுப்பி விட்றாங்க. பையா பையா என் தங்கச்சியை பிடிச்சிக்கோங்க, நான் அவங்கள பார்த்து அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. டே என்னங்கடா கிட்டக்க வந்துடுறாங்க, கல்லை விட்டு அடிக்கிறாங்க, எறிகிறாங்க. டே ஏன்டா இங்கே வந்து படுத்துறீங்க ஏன்டா அப்படின்னு கத்துறாரு அந்த பையா. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, எனக்கு கட்ட வேண்டிய பொண்ணை இங்கே கூட்டியாந்து வச்சுட்டு இருக்கியா, என்ன நினச்சிட்டு இருக்க, இங்கே தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி உள்ளர பார்க்குறாங்க. டேய் இங்கெல்லாம் வரலடா, நான் மட்டும் தான்டா வேலை பார்த்துட்ருக்கேன், வேலை பார்க்குற இடத்துல வந்து கத்தாதீங்கடா, சண்டை போடாதீங்கடா அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க போகிறதா இல்லை பார்க்குறாங்க. அப்போதைக்கு அங்கிட்டு தேடையில் சேரன்கிட்ட போயிட்டு, பையா இது உங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிருங்கய்யா, எங்கள் தங்கச்சியை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சவும், சேரன் தான் இறக்க குணம் இல்லை வராச்சே. அதனால் என்ன பண்ணுறாங்க, நான் பிள்ளை கார்த்திகான்னு சொல்ல போகிறேன், இந்த சந்தாவை கூட்டிகிட்டு வாமா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வேகமாக சைக்கிள் எடுத்துட்டாருங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் வேகமாக போக முடியும், நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போகிறாங்க. அழுத்துறாரு வேகமாக. ஆனாலும் இவங்க இங்கிட்டு தேடுறவங்க என்ன பண்ணுறாங்க, அனீஸை அங்கிட்டே பார்க்குறாங்க இல்லையா. பார்த்தோன்னே என்ன இந்த பக்கம் பார்க்குறான் அப்படின்னு பார்த்தா இதுங்க ரெண்டு சைக்கிளில் போகுதுங்க. டேய் அந்த போயிட்டு இருக்காண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே வராங்க, ஓடி வராங்க. நல்ல வேலைங்க இவங்களும் ஓடி வர்றதுனால சைக்கிளுக்கும் இதுக்கும் ஓடுறதுக்கும் ஈக்குவல் கரெக்டாக இருக்குது. ஆனால் இவங்க பைக்லேயோ இல்லை கார்லேயோ வந்திருந்தாங்கன்னா அடித்து தூக்கியிருப்பாங்க. ஆனால் இவங்க சைக்கிளில் போகிறாங்க, இவங்க ஓடி வர்றாங்க. வேகமாக இவரும் ஓடுறாருங்க. அங்கிட்டு வளைச்சி கிளச்சி ஓடி ஒரு வழியாக இவங்களுக்கு டக்காளிச்சிட்டு வண்டியை கொண்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போனதோட இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் போயிருப்பாங்களா, இந்த பக்கம் போயிருப்பாங்க, இங்கிட்டு வாங்கடா போகணும்னு ஆளுக்கு இந்த பக்கத்து தான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தா வேகமாக வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வா சந்தா வா வா சீக்கிரம் வா அப்படின்னு அவங்க ஓடி துரத்தி வர்றதை பார்த்துட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு ஓடுறாரு. நமக்குள்ள வேகமாக ஓடுற பார்த்துட்டு எல்லாம் நிலா சோளம் நிலா டே என்னடா அது அப்படிங்கல, ஐயோ தள்ளுங்க அப்படின்னு வேகமாக போய் கதவை சாத்திட்டு உள்ளார போகிறாரு. வா சந்தா வா அப்படிங்கல சோழன் பார்க்குறாங்க. அண்ணே என்னண்ணே இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பொண்ணோட இழுத்துக்கிட்டு வந்துட்ட, நாங்கள் தான் பொண்ணோட வரேன்னு பார்த்தா நீயுமா அப்படிங்களே, நீ வேற ஏன்டா அப்படிங்கல பாண்டியன் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி நிலாவும் என்னாச்சு வேலைக்கு போயிட்டு உடனே இப்படி வந்துட்டீங்க, ஐயோ நிலா ஏப்பா கேட்குற பாவம்ப்பா அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. என்னென்ன ஆச்சு அப்படிங்கல, என்னண்ணே ஒத்த காலில் கல்யாணம் பண்ணியே திருணும்னு சந்தா சொன்னாங்களா அப்படிங்கல, ஐயோ ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற நிலா பார்க்குறாங்க. சோழனை பார்த்து சும்மா இருக்கவே மாட்டீங்களா வாயை வச்சுட்டு, என்னமோ ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கிறாங்க, என்னென்ன ஆச்சு என்ன சொல்லுங்க அப்படிங்கல. நடேசன் உள்ளார வந்துடுறாரு. என்னடா ஆச்சு அப்படிங்கல. அப்போ தான் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாமா பொண்ணு மாமா பையன்னு சொல்லிட்டு கட்டிக்க சொல்லிட்டு ஒத்த காலம் நிற்கிறானா, ஆனால் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிறாங்க. இது என்னடா அது பிடிக்காத கல்யாணத்தை ஏன்டா அப்படி பண்ணுறாங்க சே அப்படிங்கல. அப்படியே நிலாவை பார்க்குறாங்க. நிலாவும் சோழனை பார்க்குறாங்க. இந்த நாட்டில் எல்லாம் இருக்கிறவனும் சரி இல்லாதவனும் சரி பிடிக்காத கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலேயே குறியாக இருக்காங்க. சே இப்போ அன்னைக்கு நான் ஒரு தியாகம் பண்ணேன், இப்போ எங்கள் அண்ணன் ஒரு தியாகம் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்படியே சோழன் பார்க்குறாங்க. நிலா பார்க்குறாங்க. அப்படிங்கல, நான் தியாகம் பண்ணலை அப்படிங்கிற நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. உண்மையில் நீ தியாகம் தாண்டா பண்ணியிருக்கிற, யார் அப்படி பண்ணுவாங்க, நீ ஆசை வச்சதுனால தான் பண்ண, ஆசை வைக்காமல் இருந்தால் ஆசை வைக்காட்டி நீ பண்ணியிருப்படா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனும் ஓடி வந்துடுறாரு உள்ளுக்குள்ளே. கதவை திறங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் பையா குரல் அப்படிங்கல. கதவை திறந்துட்டு டவுக்குன்னு கதவை சாத்துறாங்க. என்னாச்சு நீங்கள் சேஃப்டியாக வந்துட்டீங்களே, வந்துட்டேன், நீ ஏன் பையா வந்த, அவங்க ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க போகிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா யார் இல்லாமல் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ காப்பாற்றி கூட்டி வந்துட்டீங்க பையா, ரொம்ப நன்றி பையா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி பையா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் தங்கச்சிக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படின்னு சோழன் சொல்ல, அட நீங்கள் வேற பையா நான் பண்ணலை, அவங்க தான் ஏன் கேட்குறீங்க, என் தங்கச்சியை கட்டியே திருன்னு ஒத்தக்கால் நிற்கிறாங்க, அப்போ கட்டி கொடுக்க வேண்டியதுனே. அட என் தங்கச்சிக்கு விருப்பம் இருக்க வேணாமா, விருப்பம் இருந்தால் தாப்பா கல்யாணம் பண்ணணும், விருப்பம் இல்லாட்டி அது எவ்வளோ பெரிய கொம்பு தேனா இருந்தாலும் சரி நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாதுப்பா, அதுக்காக எவ்வளோ வேணால் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற சோழனை பார்க்குறாங்க. ஆமாம் அது என்னமோ கரெக்டு தான்,
என்ன பண்ணுறது, வாழ்க்கை கொடுக்கணுமே, இதுக்கு யார் இப்போ வாழ்க்கை கொடுக்க போகிறதுன்னு ஒரு மாதிரியாக பேசுகிறாரு. நிலா முறைக்கிறாங்க. சரி சரி நான் எதுவும் பேசலை, என் நாக்கு தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ரவுடிங்க பூரா வந்துடுறாங்க. டேய் கதவை திறங்கடா அப்படின்னு டம்மு டும்முன்னு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஏன்னா இந்த பையா வந்தார் இல்லையா, அதனால் வந்துடுறாங்க. கல்லை விட்டு எறிகிறாங்க. ஐயோ வந்துட்டாங்க போலக்கே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. பையா பையா என் தங்கச்சியை காப்பாற்றுங்க பையா அப்படிங்கிறாங்க. என்னப்பா பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கல. அப்போ தான் சோழன் பார்க்குறாங்க. அண்ணே ஒரு ஐடியா என்ன, நிலாவோட அண்ணன் அப்பா அம்மாலாம் வந்து அவங்க அப்பாலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அப்போ கல்யாணம் பண்ணதுனால தானே விட்டுட்டு போனாங்க. அது மாதிரி நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் தாலியை கட்டிடுவோமா, யாரா தாலியை கட்டுறது நீயா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பார்க்க, அப்பா நான் ஒரு வாட்டி தான் இந்த வாழ்க்கையில் கல்யாணம்னா அது நடந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலா பார்க்குறாங்க. சரி சரி விடுங்க, ரைமிங்கில் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு, அதனால் இப்போ இருக்கிறது நம்மளை தஞ்சம்னு வந்திருக்கிறது நம்ம அண்ணன்ட்ட தான், அண்ணன் தான் தாலி கட்டி அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. டே இப்போல்லாம் வெளியில் போனால் பிடிச்சிக்குவாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே, பையா எப்படியாவது ஒரு மஞ்சக்கீராவது கட்டிருங்க, இங்கேயே கல்யாணம் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. நடேசன் பார்க்குறாரு. ஆஹா நம்ம பயலுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குது, இப்போ வழியக்க வந்திருக்கு, பிடிச்சி கட்டிட வேண்டியதான் அப்படின்னு வேக வேகமாக போகிறாரு. அன்னைக்கு கார்த்திகா கழுத்தில் கட்ட சொன்னார் இல்லையா, அதே தாலியை எடுத்துகிட்டு வராரு. டேய் புட்றா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக முடியாது, இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றணும், தாலியை கட்டுறா அப்படிங்கல. சேரன் பார்க்குறாங்க. அப்பா என்னப்பா இது, நீ என்னப்பா நீ, டே இது சும்மா நாடகம் தாண்டா. சோழன் பார்க்குறாங்க. ஆகா அப்பா ஒரு முடிவை பண்ணிட்டாரு. இப்போ அண்ணனுக்கு சந்தாவை பார்க்குறாரு. பரவாயில்ல நல்ல பொண்ணாத்தான் இருக்குது, நம்ம அண்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு, நம்ம மேலேயும் பாசமாக தான் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல பொண்ணாக தான் இருக்குது, அண்ணனுக்கு ஏற்ற ஜோடி தான். இந்த நாடகத்தையே நாடகமாக அப்படியே மாற்றாமல் அப்படியே ஒரிஜினலாக மாற்றிட வேண்டியதான், இப்போதைக்கு தாலியை கட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு. அண்ணே இது சும்மாண்ணே அவங்க கண் துடைப்புக்காக, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சோழன் நீலா பார்க்குறாங்க. இப்படி சும்மா சும்மானதாடா கல்யாணத்தை பண்ணிவிட்டு இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதே மாதிரி பண்ணுறியா அப்படிங்கல. நிலா நிலா ப்ளீஸ் ப்ளீஸ், பாவம் அண்ணன், உன் அண்ணன் தானே, உங்கள் அண்ணன் தானே, உங்கள் அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் நடக்க வேண்டாமா அப்படிங்கிற பார்க்குறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அப்புறம் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நிலா அப்புறமா ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு தாலி ஏறிட்டா அடுத்து ஏறக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே முறைக்கிறாங்க. ஐயையோ நம்மளே மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நிலாவை பார்க்குறாரு. என்ன அப்போ இந்த எண்ணம் தான் நீயும் அன்னைக்கு பண்ணியிருந்தியா, அந்த ஸ்டேஷனில் வச்சு எனக்கு தாலி கட்டுனது இதே ஐடியா தானா அப்படின்னு செம்மையாக கத்த. ஐயோ என்ன இவ போவா நீவான்னு பேசுகிறாளே. இல்லை நிலா அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற தான் பண்ணினேன், அதே மாதிரி தான் இந்த நேரமும் காப்பாற்ற தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டா புருஷ மாட்டாட்டி ஆகிட்டா மறுக்காலம் நம்ம கல்ச்சர் இல்லைம்மா மாறி மாறி கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அவனே அண்ணனுக்காக பார்க்குறேன், அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், அதுதான் என்னோட லட்சியம். அது தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் பேசுகிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அதுக்கப்புறம் யோசனையே வேணாம் தாலியை கட்டுனா அப்படின்னு சோழன் எல்லாருமே சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை பார்க்குறாங்க. சந்தா தாலி கட்டலாமா அப்படின்னு கேட்க, அண்ணே இது சும்மா நாடக கல்யாணண்ணே, இதுக்கு சம்மதம்லாம் தேவையில்லை, அதுக்கப்புறம் போக போகிறோம் அவங்களுக்காக தான். அதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு கதவு கையை உடச்சிட்றாங்க, ஒரு பக்கத்து வந்து ஜன்னல்லேருந்து வருதுங்க கல். ஐயோ அம்மா கல் வந்துருச்சே, தாலியை கட்டுனேன் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, புட்டினே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் தாலியை கட்ட வச்சிடுறாங்க. தாலியை கட்டிடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுது சந்தா. அந்த பிள்ளைக்கு மனசு முழுக்க சேரன் இருக்கத்தானே செய்கிறாரு. பார்த்தா கரெக்டாக கதவை திறக்கிறாங்க, வர்றாங்க. பார்த்தா இதுங்க அப்படியே தாலியை கட்டிட்டு நிற்கிறாரு. அப்படியே அதை செய்கிறாங்க. டேய் என்னடா என் பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டுறியா அப்படின்னு வேகமாக கத்த வராங்க. டே இப்போ அவங்க என் அண்ணன் பொண்டாட்டி, இங்கே பார் தாலி கட்டியாச்சு, வீடியோ எடுத்துட்டோம், இது அப்படியே லைவில் வந்துருச்சு, இங்கே பார் உன்னையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு சோழன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடாரு. டே மூடுங்கடா, ஆஃப் பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க. டே நீங்கள் என்னடா பெரிய தப்பாக பண்ணிட்டீங்க, எதுக்குடா பயப்படுறீங்க, விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இப்போ எல்லாம் வீடியோ எடுத்துட்டேன், இப்போ லைவில் போயிட்டுருக்கு, என் அண்ணனுக்கு ஒரிஜினல் மனைவி இந்த சந்தா தான், நீ வந்து இப்போ ஏதாவது பண்ணேன்னா நீ கோர்ட்டுக்கு போவ, நீ தண்டனை கிடைக்கும் உனக்கு, என்ன சொல்கிற அப்படின்னு சோழன் சொல்ல, வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுடா, அவன் தாலி கட்டிட்டேன், கல்யாணம் பண்ண இன்னொரு பொண்ணையா நம்ம கல்யாணம் பண்ணுறது, வாடா நமக்கு ஊர் உலகத்தில் பொண்ணாக கிடைக்காது, அதிசயமாக அந்த பொண்ணு அங்கே இருந்து இங்கே வர்றான் வா அப்படின்னு சொல்லல. இல்லைண்ணே எனக்கு அந்த பொண்ணு, அடிச்சேன்னு இவன் அந்த பொண்ணு இந்த பொண்ணுட்டு, எந்த பொண்ணாக இருந்தாலும் அதே எல்லாம் உருவம் தான்
தான் இருக்கும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் வேகமாகவே வேறு விஷயத்தில் பேசிட்டு தான் போகிறாங்க. நம்ம கொஞ்சம் இலைமறை காயாக பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்க்குறாங்க, கல்யாணம் முடிஞ்சோடனே பையா ரொம்ப நன்றி பையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கண்ணீர் மல்க சொல்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்னது கிளம்புங்களா? என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சேரன் பார்க்குறாரு. ஆமாடா, அவங்களுக்காக தானே கல்யாணம் பண்ணா, தாலியை அவுத்துடுறா, அவங்க கூட்டிகிட்டு போட்டும். இந்த வேலை ஆகாது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லல. என்னம்மா நீ என்ன சொல்கிற அப்படிங்கல பாண்டியன் என்ன பண்ணுறாரு, அண்ணி உங்களுக்கு இந்த கழுத்து தாலி இருக்கிறது பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கல கழட்டி கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இவர் உடனே பையா நீங்கள் காப்பாற்றிட்டீங்க ரொம்ப நன்றி, ஆனால் நாங்கள் போகிறோம் எங்கள் வீட்டுக்கு, நீ தாலியை கழட்டி கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல, நாளைக்கு மறுபடியும் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு நிலா கேட்க, ஆஹா நம்மளாலே கேட்டுட்டாலே நிலா நீங்களா அதை கேட்குறது அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாம் நான் தான் கேட்குறேன், இந்த சான்ஸை விட்டால் அப்புறம் அண்ணனுக்கு கல்யாணமே நடக்காது. அது எப்படிங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, நாங்கள் இப்படி ஃப்ராடு பண்ணால் ஃப்ராடு பண்ணுற போர்ச்சரி பண்ணுற அப்படி இப்படிங்கிறீங்க, நீங்கள் மட்டும் சரி விடுங்க, உங்கள் கூட சேர்ந்து எனக்கு அந்த புத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏ ஏ ஏ அப்படின்னு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பயிர் அந்த பொண்ணுக்கு நம்ம அண்ணன் மேலே ஆசை இருக்குது, இப்போ நான் வேணுக்குனே தாலியை கழட்டுறேன், ஆனால் மாட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, நீலா உடனே ஏய் அது வாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டா அதெல்லாம் இருக்காது நீலா, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கரெக்டு தான், அண்ணன் சொல்கிறது சரிதான், நீங்கள் தாலியை கழட்டி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் என்ன பண்ணுறாரு, அப்படியே தாலியில் கையை வைக்க போகிறாங்க. உடனே சந்தா என்ன பண்ணுறாங்க, நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வேணாம் நகி நகி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு நடேசன்னு கேட்குறாங்க. அவருக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை, எனக்கு வேணாம், நான் இங்கே இருந்துடுறேன், எனக்கு இதை எதுவும் கையை எடுத்துடாதீங்க, கையை வைக்காதீங்க, எனக்கு வேணாம் போதும், எனக்கு சேருன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே ஓடி போகுது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறது. நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு. வேறு அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லை பையா, என் தங்கச்சிக்கு அப்போ பிடிக்காதுன்னு நினச்சேன், பிடிச்சிருக்கு, என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவளுக்கு ஏற்ற இடம் இதுதான் பையா, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நானும் என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும், அதனால் நான் நிம்மதியாக மனநிறைவோடு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப, போகக்கூடாது, இருந்து சாப்பிட்டு தான் போகணும், கல்யாணம் நடந்திருக்கு, கல்யாணம் விருந்து சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பல்லவனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு பாண்டியன்னு சொல்ல, அதெல்லாம் நான் அப்பயே சொல்லிட்டேன் வந்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கல, இதை நான் வந்துட்டேன், ஐயோ தாலி கட்டுறதை பார்க்க முடியாமல் போச்சே அப்படிங்கிறாங்க. விடுடா வரவேற்பு வச்சுருவான், அதில் இன்னொரு வாட்டி தாலி கட்டிடுவான் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிங்கல, எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதோ உங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க. யார் சேரண்ணன் தான் அப்படிங்கல, கிழிச்சாரு அப்படின்னு நடேசன் சொல்ல, முதல் கல்யாணம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் ரெண்டாவது கல்யாணமும் அதே சோழன் தான் இதுக்கும் காரணம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. டே அண்ணா நிஜமாவா அப்படிங்கிற, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கல, டே இதுக்கு வழி தோண்டி விட்டதே உங்கள் அண்ணி தான்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா பார்க்குறாங்க, நான் தான் அண்ணி நீங்கள் எனக்கு அப்படின்னு பல்லவனு போய் அண்ணியை அப்படி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவங்கள பார்க்கலாமா, டே அவங்க வெக்கப்பட்டுட்டு உள்ளார போயிருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, உடனே இல்லை பயத்தில் தான் போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சேரன்னு சொல்ல, யார் சொன்னா பயத்தில் போகலை சந்தோஷத்தில் போயிருக்கிறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிஜமாவா அப்படிங்கிறாங்க. சரி கூப்பிடுவோம் வாங்க அப்படின்னு பல்லவன் போகிறாரு. அப்புறமா பார்க்குறாங்க, என்ன நிலா உங்கள் ரூம் போயிடுச்சு போல இருக்கே, அவங்க போயிட்டாங்க போல இருக்கே அப்படிங்கல, அதனால் என்ன ரெண்டு பேரும் உள்ளுக்க படுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல, டே எவன்டா அவன், அவங்க ரெண்டு பேரும் எடுத்து படுத்துக்கிறதுக்கு எதுக்குடா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சோழன் வேணா நிலா வேணா தனியாக படுத்துருக்கலாம், ஆனால் இவங்க தனியாக படுக்கணும்னு அவசியம் இல்லைடா, ஏன் 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 அப்படின்னு பாண்டியன் கேட்க, டே உனக்கு தெரியலையா அங்கே உள்ளுக்க வெக்கப்பட்டு ஓடிச்சே அண்ணி, அவங்களுக்கு நம்ம அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தனியாலாம் படுக்க மாட்டாங்க, பிடிக்காதவங்க தான் தனியாக படுக்கணும் அப்படின்னு நிலாவை ஜாடையில் சொல்ல, சரி அன்னிக்கு பிடிச்சிருக்கு அண்ணனுக்கு பிடிக்கணும்ல, டே என்னடா நினச்சிட்டு இருக்க, கல் நெஞ்ச கூட அண்ணனுக்கு பிடிக்கும்டா, இது கனிவான நெஞ்சுடா, என்னடா நினச்சிட்டு இருக்க, நம்ம அண்ணன் நிற்கிறத பாரு பிஞ்சு முகத்தை வச்சுட்டு, இப்போவே போனால் ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடிடுவார், அப்பா என்னப்பா நீ மனசு நோகாதப்பா உனக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சந்தோஷமாக பேசுவார்டா நம்ம அண்ணன். நம்ம அண்ணனை பற்றி தெரிஞ்சுட்டு போடா அப்படிங்கிறாங்க. மற்றவங்க மாதிரி கல் நெஞ்சு இல்லைடா, கல் நெஞ்சு இல்லை என் அண்ணன் பிஞ்சு நெஞ்சு என்னன்னே அப்படிங்கல, டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லல. இங்கே பல்லவன் கதவை தட்டுறாரு, அவங்களும் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அண்ணி சூப்பர் அண்ணி அப்படின்னு கை கொடுக்குறாங்க. வெக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. சந்தாயா பார்த்தா அப்படியே அழகாக புடவையெல்லாம் சேஞ்ச் ஆகி போய் நிற்கிது, என்னது அப்படிங்கல, இங்கே புடவை சட்டையெல்லாம் இருந்துச்சு எடுத்து மாட்டினேன், உங்கள் இதில் நான் மாறிட்டேன், இனிமேல் என்னை எங்கேயும் நீங்கள் அனுப்பக்கூடாது, நான் இங்கே தான் இருப்பேன், நிலா என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, என்ன எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிருக்கான்னு தாலிலாம் கட்டியாச்சு, இனிமேல் நீங்கள் தான் மருமக இந்த வீட்டுக்கு, ரெண்டாவது மருமகளும் வந்தாச்சு,
நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு, வரவேற்பு கொடுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அப்புறமா சேரன் பார்க்குறா, தேங்க்ஸ்ரா சோலா அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும், 2 கல்யாணமும் நல்லபடியாக வேறு மாதிரி தான் நடந்துச்சு. அடுத்தவங்க அது கண் துடைப்புக்காண்டி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏண்டா அடுத்து பாண்டியா உன் கல்யாணமும் அப்படி தான் நடக்க போதோ அப்படிங்கல. தெரியல என்ன அப்படிங்கிறாரு. அப்பாடா இப்போ தாண்டா நான் சொன்னதுக்கு சரியாக சொல்லியிருக்க, இல்லைன்னா டேய் எப்படா நீ சொல்ல போச்சு அப்படின்னு தான் நீ சொல்லியிருப்ப. அண்ணே எப்படி நீ இப்படி சொல்ல போச்சு, நான் எப்படி சொல்லுவேன், அடடடா அதையே ஒரு காரணமாக மறுபடியும் சண்டைக்கு வர்றீங்களா அப்படிங்கிறாங்க. அடுத்து பல்லவன் பார்க்குறாங்க. அண்ணே நீ கவலையப்படாதண்ணே, உனக்கு வீட்டில் என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, நம்ம சோழன் அண்ணன் இருக்காரு, தாலியை கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பார், உன் கல்யாணத்தை இதே மாதிரி நடத்துவார். அப்போ இந்த வீட்டோட ராசியை அப்படித்தானோ, அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, அப்போ ஆத்தா இருக்காங்க, எதிர்ப்பு கொடுப்பாங்க, இதே மாதிரி தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. பல்லவா அப்போ உனக்கு எனக்கு என்னன்னு தெரியலையே, இப்போ தானே பாதை அமைஞ்சுக்கிட்டு இருக்கு, என்னது ஒன்றும் இல்லைண்ணே ஒன்றும் இல்லை அப்படின்னு தனியாக போகிறாரு வெக்கப்பட்டுக்கிட்டு. உடனே போகிறாங்க பக்கத்தில் நிலா. என்ன பல்லவா என்ன ஒரு மாதிரியா வெக்கப்படுற, என்ன ரூட்டு கிளியரா? அச்சச்சா அப்படிலாம் இல்லை அண்ணி, நான் பக்கத்தில் அவகிட்ட போனேன், சரி என்னாச்சு, நான் உங்களை பிடிச்சிருக்கலாம் சொன்னேன், அவளும் சரின்னு சொன்னான், அடுத்து பார்த்தா என் கற்பனை, அடைச்ச நான் கூட உண்மையை நினச்சேன், என்ன பல்லவா அப்படிங்க. அடுத்து நடந்துச்சு அண்ணி, பக்கத்தில் போனேன், ஹாய் சொன்னேன், அவளும் ஹாய் சொல்லிட்டா, அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா ஹாய் சொல்லுவாளா என்ன, சொல்ல மாட்டா தானே அப்படின்னு சொன்னோன்னே சோழன் வராரு. அட பாவி, ஹாய் சொன்னதே பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டியாடா? ஆமாம், ஒரு பொண்ணுகிட்ட போய் ஹாயெல்லாம் சொன்னால் சும்மா விடுவாங்களா என்ன, எப்படா ஹாய் சொல்ல போச்சு, அடரா புட்றா அண்ணனை கூப்பிட்றா அப்பாவை கூப்பிட்றான்னு சொல்லி அடிக்க மாட்டாங்க. அப்போ அங்கே ஸ்க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு, என்னை எதுவுமே அடிக்கலை, அப்போ என் மேலே இருக்குன்னு தானே இருக்குது இஷ்டம் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சோழன் பார்க்குறாங்க. அடுத்து 4வது வேறையா அப்படின்னு போகிறாங்க. கலக்குடா அவனே கலக்கு அண்ணே, இப்போலாம் இல்லைண்ணே, நான் வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறம் தான். டேய் காதல் விழுகாதடா, கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கோ, நல்லா சாதிச்சதுக்கப்புறம் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. காதல் விழுகிறது தப்பு இல்லை, ஆனால் கண்மூடித்தனமாக உழைக்கிறது மற்ற எல்லாமே விட்டுட்டு அது காதல்னு லவ்னு ஜவ்வு மாதிரி தெரிஞ்சாதான் தப்புன்னு அப்படிங்கிறாங்க. நிலா பார்க்குறாங்க. கை கொடுறா, இந்த மென்டாலிட்டி உன்ட்ட இருக்கிற வரைக்கும் நீ உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாதுடா அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.